பிரேசலால். பார்த்தீங்கன்னா அன்பை பற்றி நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் 3 வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவது கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. நீ என்ன காசு பண்ணி, நீ என்ன அன்னதானம் பண்ணி, நீ மற்ற ஏழைகளுக்கு உதவி பண்ணாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா அது ஒன்றுமே இல்லைங்கிற ஆண்டவர். உடம்பை சரீரத்தை சுட்டரி கொடுத்தா கூட உனக்கு அன்பு கரெக்டாக வேணுங்கிறாரு பாருங்கள். அதுக்கு மேலே 2 வசனம் இருக்குது பாருங்கள். நான் தீர்க்க தரிசன வார்த்தை உடையனாக இருந்தும் சகல ரகசியங்களை சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாஸ்ட்டாக கூட இருக்கலாம், நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், விசுவாசி அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் தரிசனம் காட்டுறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் எனக்கு நல்லா எனக்கு கிருபை கொடுத்துக்கிற ஆண்டவர், என்ன நீ சொல்லி என்ன பண்ணாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா ஆண்டவர் ஒன்றுமே இல்லைங்கிறாரு. பார்த்துங்க. இப்போ இன்னொரு சொன்ன சொல்கிறாரு பாருங்கள். கலாத்தியரில் 5 அதிகாரத்தில் 14 வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். உங்கள்கிட்ட நீங்கள் அன்பு காட்டினீங்க அப்படின்னா இந்த பைபிளில் எந்தெந்த வசனம் என்னென்ன ஆண்டு கொடுத்துருக்காரோ இது அத்தனையும் நிறைவேற்றுவார் ஆண்டவர். அதனால் யாரெல்லாம் உங்கள் சபையிலையோ மக்கள்கிட்டயோ பக்கத்து இருக்காருங்க வேலத்திலையோ யாரெல்லாம் அன்பு காட்டாமல் எல்லாருக்கவங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது அவங்க உண்மையாக விசுவாசமாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக மணந்திருப்பாங்க. கர்த்தவங்க ஆசைப்பா கர்த்தருடைய வகை தாமதிக்குமாலாம் மீண்டும் அடுத்து சந்திக்கலாம். ஆமென்.